வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். ஜூன் மாதம் 28ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஆரம்பத்தில் ஏன்பா நான் என்ன வரம் வாங்கிட்டே வந்தேன், எவனுக்கோ ஒரு ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் தான் செலவு பண்ணணுமா அப்படின்னு நினைப்பீங்க. கையில் பணம் கரையும், செலவுகள் ஏற்படும், வீண் அலைச்சல்கள் ஏற்படும், சில நேரங்களில் ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனையும் வரும். இதெல்லாம் இந்த வார தொடக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. சரி, வார மத்தியமத்தில் எப்படி இருக்குது? வார மத்தியமத்திலும் பெரிய சாதனைன்னு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அப்போ இந்த வாரம் உங்களை பொறுத்தவரையில் எப்படி இருக்கும்னா, சில நேரங்களில் எனக்கு மனசுக்கு பிடிக்காத செலவுகள், சில நேரங்களில் எனக்கு மனதுக்கு பிடித்த செலவுகள், இப்படி தான் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் சில நேரங்களில் தொல்லைகள், இல்லை வீட்டில் சில தொல்லைகள். அதனால் நான் இப்போ கவலைப்படுறேன். இப்போ என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம சந்தோஷமாக குதிக்க முடியும்? அது மாதிரி சில பேர் மனைவினா சில பேர் சந்தோஷமாக ஆஹா அவளுக்கு உடம்பு முடியலன்னு குதிக்கிறவங்களாம் இருப்பா, அது வேறு விஷயம், வெளில சொல்லிக்க முடியாது. ஆனால் ஆன் தி ஹோல் பார்த்தேன்னா கொஞ்சம் சோதனைகள் நிறைந்த வாரமாகத்தான் தெரிகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.